இந்த வீடியோவில் மினாட்டோ பற்றின ஆல் இன் ஆல் இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். இதில் மினாட்டோவோட லைஃப் ஸ்டோரி, அன்னோன் ஃபேக்ட்ஸ், பவர் அப்ஸ்னு கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மினாட்டோ நருட்டோ சீரீஸில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இவர் நாமிகாசே கிளானை சேர்ந்தவர். இந்த கிளானை பற்றி எந்த இன்ஃபோவும் இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த கிளான் கோனோஹாவை சேர்ந்ததா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கோனோஹாக்குள்ளே ஏகப்பட்ட குட்டி குட்டி கிளான் உள்ளே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் ராக்லியும் வந்திருப்பார். அதே மாதிரி தான் மினாட்டோவோட இந்த நாமிகாசே கிளானும் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த கிளான் பற்றி பெருசாக தெரியாததால் மினாட்டோவோட பேரண்ட்ஸ் பற்றியெல்லாம் பெருசாக வெளியே தெரியல. இவர் நிஞ்சா அகாடமியில் ஜாயின் பண்ணி வில்லேஜஸோட ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணி ஹொகாகேவாக மாறியிருப்பார். இவரோட டேலண்ட் அண்ட் பிஹேவியரால் இவரை அந்த ஜென்ரேஷனோட ப்ராடஜின்னு சொல்லுவாங்க. இவரோட டேலண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸை பார்த்து ஜிராயா மினாட்டோ மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பார். ஒரு கட்டத்திலலாம் மினாட்டோவை அவரோட அப்ரெண்டிஸாக மாற்றிருப்பார். மினாட்டோவோட எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸால் ஜிராயா மினாட்டோ தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு நினச்சிருப்பார். இந்த டைமில் தான் குஷினாங்கிற பொண்ணு அவரோட கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. குஷினாவோட பிரைட் ரெட் ஹேரால் மினாட்டோ உடனே குஷினாவை பார்த்துடுறாரு. குஷினா ரொம்ப அழகாக இருக்கிறதா மினாட்டோ நினைக்கிறாரு. சில வருஷத்தில் 2 பேரும் கிராஜுவேட் ஆகுறாங்க. மினாட்டோக்கு குஷினா மேலே ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அந்த டைமில் உசுமாக்கி கிளானை சுத்து போட்டு எல்லா கிளானும் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து சில உசுமாக்கிஸ் மற்ற நேஷன்ஸ்க்கு எஸ்கேப் பண்ணாங்க. இதில் ஒரு ஷினோபி தான் குஷினா. இதனால் இந்த உசுமாக்கிஸை அந்த டைமில் நிறைய பேர் ஹண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இவங்களை ஏன் எல்லாரும் ஹண்ட் பண்ணாங்க, எப்படி அழிஞ்சாங்க, கோனோஹா ஏன் இதை தடுக்கலைங்கிறத பற்றி வேறு வீடியோவில் பேசியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒரு நாள் குஷினா க்ளவுட் ஷினோபிஸால் கடத்தப்படுறாங்க. ஆனால் கோனோஹா வில்லேஜ் எந்த ஷினோபிஸையும் குஷினாவை சேவ் பண்ண அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மினாட்டோ மட்டும் குஷினாவை தேடி போகிறாரு. குஷினா அவங்களோட ஹேரை கையால் பிச்சு வழியில் விட்டுட்டே போகிறாங்க. இதை வச்சு இவங்களை கோனோஹா ஷினோபிஸ் வந்து தடுப்பாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் மினாட்டோ இதை நோட் பண்ணி அந்த ஷினோபிஸ் கூட சண்டை போட்டு குஷினாவை சேவ் பண்ணி இருப்பார். அப்புறம் இவங்க கமிட் ஆகி மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. குஷினா சில வருஷத்தில் ப்ரெக்னென்ட் ஆகி இருப்பாங்க. இந்த டைமில் மினாட்டோ ஜிராயா கூட ஒரு மிஷனுக்கு போயிருப்பார். அந்த டைமில் 2 ஜிஞ்சுரிக்கியை ஜிராயா அண்ட் டீம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதில் அந்த ஜிஞ்சுரிக்கி டெயில் பீஸ்ட் பாமை ஜிராயா அண்ட் டீமுக்கு அகெயின்ஸ்டாக எய்ம் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இவங்க எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட் நடந்து பல நாட்கள் ஆகியும் மினாட்டோக்கு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டெயில் பீஸ்ட் பாம் எப்படி ஒர்க் ஆகுது, சாதாரண ஹியூமன்ஸால் இதை பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டே இருக்கார். இதுக்கப்புறம் இவரே இப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு. 3 வருஷம் கழித்து இதை பர்ஃபெக்டும் பண்ணுறாரு. மினாட்டோவோட டேலண்ட்னாலையும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னாலையும் மினாட்டோக்கு ஒரு டீமை கொடுக்குறாங்க. அவங்க தான் ஒபிட்டோ, ரின், ககாஷி. இவங்களுக்கு ஒரு பெல் டெஸ்ட்டை மினாட்டோ வைக்கிறாரு. இது மூலயமா டீம் ஒர்க்கை இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு மினாட்டோ நினைக்கிறாரு. ககாஷி இதை ரியலைஸ் பண்ணி டீம் ஒர்க் பண்ணி இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாரு. ஆனால் ககாஷி ரின் அண்ட் ஒபிட்டோவை யூஸ் தான் பண்ணியிருப்பார். உண்மையான ஒரு டீம் ஒர்க் இவங்களுக்குள்ளே இருக்காது. அந்த டைமில் 3rd கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆனதுனால மினாட்டோ அவரோட வேலையை ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று அவரோட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும், இன்னொன்று வாரில் ஃபைட் பண்ணணும். இப்படி ஒரு நாள் கனாபி பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி மினாட்டோக்கு ஒரு ஆர்டர் வருது. மினாட்டோ அப்போது டீமோடு இருந்ததால் லீடர்ஷிப்பை ககாஷி கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். பேட்டில் ஃபீல்டுக்கு டெலிபோர்ட் ஆன மினாட்டோ இவகாக்குரே ஷினோபிஸோட ஃப்ரண்ட் லைனை வைப் அவுட் பண்ணி இருப்பார். இதை பார்த்த ஓனோக்கி வெள்ளக்கொடியை காட்டிட்டு ஓடி போயிருப்பார். வார் முடிவுக்கு வந்ததால் எல்லா ஷினோபிஸும் ரெட்ரீட் ஆகியிருப்பாங்க. மினாட்டோ திரும்பி அவரோட டீம் கிட்ட வரும்பொழுது ஒபிட்டோ இறந்து போயிருப்பார். இவகாக்குரே ஷினோபிஸும் இறந்துருப்பாங்க. ககாஷி ஷேரிங்கனோட இருந்திருப்பார். மொத்த டீமும் ட்ராமடைஸ் ஆகியிருப்பாங்க. இந்த வாரில் மினாட்டோ ஏகப்பட்ட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸை பண்ணியிருப்பார். இவரோட லைட்னிங் ஸ்பீட் டெலிபோர்ட்டேஷனே மற்ற நேஷன்ஸ்க்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கும். இதனால் மினாட்டோவோட எல்லோ ஃப்ளாஷுங்கிற பெயர் எல்லா நேஷன்ஸ்க்கும் தெரிய வருது. என்னதான் மினாட்டோ இவ்வளோ அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை பண்ணாலும் அவரோட டீமையே அவரால் பார்த்துக்க முடியலங்கிற கில்ட் அவருக்குள்ளே அப்படியே தங்கியிருக்கும்.
ஒபிட்டோவோட டெத்துக்கு தான் காரணம்னு மினாட்டோ கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மினாட்டோ 4th ஒகாகேவா ஆகியிருப்பார். ககாஷியோட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமானது தெரிஞ்சுக்கிட்ட மினாட்டோ லைஃபோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க குஷினாவை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுவார். ஏன்னா அந்த டைமில் குஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் ஜிஞ்சுருகிஸோட சீல் வீக் ஆகும். அதனால் மினாட்டோ குஷினாவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பார். இதனால் இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிற அந்த டைமில் இவங்கள ஒரு ரிமோட் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே ஏகப்பட்ட ஷினோபிஸை ப்ரொடெக்ஷனுக்காக போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைக்கு நருட்டோன்னு நேம் வைக்கணும்னு குஷினா மினாட்டோ சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிராயாவோட புக்கில் வர ஹீரோவோட நேம் தான் நருட்டோ. பட் இது இச்சாய்ச்சா புக் இல்லை, இது ஒரு நல்ல புக் தான், யாரும் பயப்படாதீங்க. ஒரு கட்டத்தில் குழந்தையும் பிறக்குது. எதிர்பார்த்த மாதிரி நைன்டெயில்ஸோட சீல் வீக் ஆகிருது. அப்போ ஒரு மாஸ்க்டு மேன் பேபி நருட்டோவை ஹாஸ்டேஜாக வச்சுருப்பார். இதை மினாட்டோ பார்த்துட்றாரு. குஷினாவோட வீக்கான சீலை ரீடு பண்ணால் நருட்டோவை கொன்னுடுவேன்னு சொல்லி மினாட்டோவை அந்த மாஸ்க்டு மேன் மிரட்டியிருப்பார். ஆனால் மினாட்டோ எப்படியோ நருட்டோவை சேவ் பண்ணியிருப்பார். அவர் ஒரு சேஃபான பிளேஸில் விட்டுட்டு குஷினாவை சேவ் பண்ண போயிருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயே டோபி டெயில் பீஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருப்பார். மினாட்டோ குஷினாவை சேவ் பண்ணி நருட்டோ கூட விட்டுட்டு அந்த மாஸ்க் மேனை தேடி போயிருப்பார். அதுக்குள்ளே குராமா வில்லேஜை அழிக்க போயிருக்கும். ஆனால் மினாட்டோ அதை தடுத்து குராமா அந்த மாஸ்க் மேன் கண்ட்ரோலில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்க் மேனை டிஃபீட் பண்ணி இருப்பார். பட் இப்போ குராமா யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லாமல் வில்லேஜை மறுபடியும் அழிக்க போயிருக்கும். மினாட்டோ குராமாவை குஷினா நருட்டோ இருந்த லொக்கேஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணி இருப்பார். அங்கே குஷினா ஒரு பேரியரை யூஸ் பண்ணி இருப்பாங்க. இதனால் டெயில் பீஸ்டோட ரேம்பேஜை தடுக்க நினச்சி இருப்பாங்க. ஆல்ரெடி டெத் ஆகிட்டு இருக்கிற குஷினா இந்த டெயில் பீஸ்ட்டை அவங்களுக்குள்ளேயே சீல் பண்ண மினாட்டோ கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் மினாட்டோ இதுக்கு ஒத்துக்கலை. அப்போ தான் அவருக்கு ஜிராயா சொன்ன சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அது நருட்டோ தான்னு மினாட்டோக்கே அப்போ தான் புரிஞ்சிருக்கும். இதனால் குராமாவை நருட்டோக்குள்ளே மினாட்டோ சீல் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபுல் குராமாவை சீல் பண்ணாமல் ஆஃப் குராமாவை நருட்டோக்குள்ளே சீல் பண்ணிவிட்டு அதர் ஆஃபை தனக்குள்ளேயே சீல் பண்ணி இருப்பார். இதை பண்ணுறதுக்கு இவர் ரீப்பர் டெத்தை யூஸ் பண்ணி இருப்பார். இதை பண்ணதால் மினாட்டோவோட சோல் குஷினாவை மீட் பண்ணவே இல்லை. ஏன்னா குஷினா பியூர் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் மினாட்டோ ரீப்பர் டெத்தை யூஸ் பண்ணதால் ஷினிகாமியோட ஸ்டொமக்குள்ளே சீல் பண்ணப்பட்டிருப்பார். இப்படி தான் மினாட்டோவோட டெத் இருந்துச்சு. சரி, இப்போ அப்படியே மினாட்டோவோட அன்னோன் ஃபேக்ட்ஸையும் பார்த்துருவோம். மினாட்டோ தான் இருக்கிறதுலையே யங்கஸ்ட் ஹொகாகே. இப்போ வரைக்கும் இந்த ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணலை. வெறும் 20 வயசுலேயே ஹொகாகே ஆகி இருப்பார். ஆனால் சரடா இல்லைனா கோனோஹாமரு இதை பீட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உசுமாக்கி கிளானோட ஃபியூன்ஜுட்சுவை தெரிஞ்ச சில கேரக்டர்ஸில் மினாட்டோவும் ஒருத்தர். சீரீஸோட பிகினிங்கில் மினாட்டோக்கு பெரிய ரோலை கிஷிமோட்டோ கொடுக்கலையா. முக்கியமாக நருட்டோ மினாட்டோ மீட்டப் பண்ணுற சீனை வைக்கிற ஐடியாவே கிஷிமோட்டோக்கு இல்லையா. ஆனால் அவருக்கும் புள்ளக்குட்டின்னு ஆன அப்புறம்தான் ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப்பை இதில் ரொம்ப அழகாக காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த சீனை வச்சாராம். மினாட்டோ வெறும் 24 வருஷத்தில், அதாவது அவரோட லைஃப் டைமில் மொத்தம் 847 மிஷன்ஸை முடிச்சிருக்காராம். அதில் 122 டி ரேங்க் மிஷன், 147 சி ரேங்க் மிஷன், 216 பி ரேங்க் மிஷன்ஸ், 323 ஏ ரேங்க் மிஷன்ஸ், கடைசியாக 39 எஸ் ரேங்க் மிஷன்ஸை மினாட்டோ கம்ப்ளீட் பண்ணி இருக்காராம். மினாட்டோ அண்ட் குஷினாவோட லவ் ஸ்டோரி ஜாப்பனீஸ் மித்தாலஜியை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்டிருக்கான். யாமட்டோ நோ ஒரோச்சிங்கிற ஸ்டோரியில் குஷினா டஹிமேங்கிற பிரின்சஸை சூசனோங்கிற காட்ஸ் சேவ் பண்ண சீன் தான் மினாட்டோ குஷினாவை சேவ் பண்ணுற சீனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சான். நிஞ்சா அகாடமிலேயே மினாட்டோ தான் ஹையஸ்ட் ஸ்கோரை வச்சுருக்காரு. இதை இட்டாச்சி ஷிண்டன் புக் ஆஃப் பிரைட் லைட் நாவலில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெக்கார்டை பொருட்டோவால் கூட பிரேக் பண்ண முடியலை. நருட்டோ த லாஸ்ட் அவர் மூவியில் நருட்டோ டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் மினாட்டோவை மீட் பண்ணி இருப்பார். இவங்க 2 பேரும் அப்போது டீன்ஸாக இருந்திருப்பாங்க. இது ஃப்யூச்சர் டைம் லைனை அஃபெக்ட் பண்ணிடும்னு மினாட்டோ எரேசிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி எல்லாரோட மெமரிஸையும் அழிச்சிருப்பார். ஒட்டுமொத்த சீரீஸ்லேயும் ஒரு பேட்டிலில் கூட தோக்காத ஷினோபிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதில் மினாட்டோவும் ஒருத்தர். இவர் ஒரு பேட்டிலில் கூட தோக்கவே இல்லை. சேஜ் மோடில் ஜிராயாவை விட மினாட்டோக்கு தான் அதிக பவர் இருக்குது.
ஏன்னா மினாட்டோ ஒரு பர்ஃபெக்ட் சேஜ் மோட் யூசர். பட் இது வாரில் மினாட்டோக்கு பவர் அப்பை கொடுக்கணுமேனு வச்ச ஒரு விஷயந்தான். இதில் எந்த ஒரு லாஜிக்கும் இருந்திருக்காரு. ராக்லி மைட் கை மாதிரி மினாட்டோவும் டைஜுட்ஸுவை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா நிஞ்சுட்ஸுவை விட டைஜுட்ஸு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக தான் எடுக்கும். இதை தாண்டி மினாட்டோவால் அவரோட 2 ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். அதாவது நிஞ்சுட்ஸுக்கான சீலிங்கை பண்ணுறது, கூனாயை த்ரோ பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் 2 ஹேண்ட்லையுமே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மினாட்டோ. மினாட்டோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் ஜுட்சுஸ்க்கு இவர் நேம் வைக்கிறதுல இது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குது. ஏன்னா ரசிங்கனுக்கு இவர் முதல்ல வச்ச நேம் ஐஸ் பாப், இன்ஸ்பைர், நிம்பஸ், ஜிராயா, ட்வின் வால் ஸ்பியர். இது இல்லாமல் ரசன் ஃப்ளாஷ், சூப்பர் சர்க்கிள், டான்ஸ் ஆல், ஸ்டேஜ் 3ன்னு இன்னொரு ஜுட்சுவை மினாட்டோ வச்சுருக்காரு. இது ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும். ஆனால் சீரீஸில் இதை எங்கேயும் காட்டலை. ஆனால் கேமில் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். மினாட்டோ நருட்டோக்குள்ளே குராமாவை சீல் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் டெயில் பீஸ்ட் பாமை நருட்டோ லேர்ன் பண்ணணும்னு மினாட்டோக்கு ஒரு ஆசை இருந்துச்சான். இதை ஜிராயாவே சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக கிஷிமோட்டோக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லைன்னா நம்ம இப்போ பொருட்டோக்கு பதில் மினாட்டோ சீரீஸை தான் பார்த்துருப்போம். ஆனால் இவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் இவர் பொருட்டோக்கு ஒத்துக்கிட்டார். ஏன்னா மினாட்டோ சீரீஸை இவர் தான் முழுக்க பண்ணணும். ஆனால் பொருட்டோ அப்படி இல்லை, இக்கிமோட்டோ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. கிஷிமோட்டோ வெறும் சூப்பர்வைஸ் மட்டும்தான் பண்ணுறாரு. இன்றைக்கான வீடியோவில் மினாட்டோ பற்றின ஆல் இன் ஆல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நல்லா இருக்கா? அடுத்து யாரோட ஆல் இன் ஆல் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.